மரியாதைக்குரிய நம்மளை விட்டு பிரிந்த வரலாறாகி இருக்கிறார். சினிமா உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு தூணா எல்லா உதவிகளையும் செஞ்சு வருகிறார். குறிப்பாக எங்கள் தென்னிந்திய திரைப்பட சந்தை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தங்கள் அத்தனை ஒரு பாசங்களை வச்சிருந்தவர். இன்னைக்கு கொஞ்சம் கட்டி ஆகும்போது கூட எங்கள் ஜனங்க சொன்னாங்க, அவர்கிட்ட உதவாங்க ஆரம் கூட இல்லையா, நாங்கள்லாம் இது உதவிட்டோம், நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்லாம். உண்மையிலே எவ்வளவு மனசுக்கு ஒரு நெருடலான இருக்கிற விஷயம். ஒருத்தர் வரும்போதே தெரியும் அவருக்கு எதுக்காக வராங்க. அதான் சொல்லுவாங்க, மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சவர் நம்முடைய. அவர் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி இருக்காது. இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்க, கல்யாணம் தெரியும். இந்த அதாவது அவருக்கு என்ன வீட்டுல பிரச்சனை, அம்மா உடம்பு சரியில்லையே, ரொம்ப பேர் விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதரை சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், இனிமேல் அதை பார்க்க முடியாது. அவருடைய எழுப்பு ஈடு கட்ட முடியாத எழுப்பு. உள்ளங்களில் நடிகராக கேப்டனாக வலம் வந்தவர். என்றும் நாம் அவரை இன்று வரை இளமையோடு தான் பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை என்பது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதனை மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். தமிழ் மொழி மீது மிகவும் பாசம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதர். அம்மாவும் சரி, மேடம் சரி, சொல்லி எல்லாருமே சரி, நான் ரோட்டில் சும்மா எழுதி சாப்பிட்டு இருப்பேன். காரை நிறுத்தி கல்லடையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒன்று எழுதி சாப்பிட்றேன்னு. அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் மொத்தமாக கண்டுக்காம எல்லாரையும் நம்ம ஜனங்க, நம்ம பிள்ளைகள் அப்படி நினைக்கிற ஒரு மனிதர், மாமனிதர். உங்களுக்கே தெரியும், உதவி அந்த காலத்துலேயே சாப்பாடு போட்டு யாரும் சாப்பிடலாம் வீட்டில். அது Come on.